போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பற ஏம்மா 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 சிப்பா யக்கு. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடிஜி தமிழ்நாட்டில் உள்ள ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலுக்கு சென்று விட்டு நாடாளுமன்றத்துக்கு போனது தான் தாமசம். நேற்று வச்சு செஞ்சு அடித்து சாவடி சவுக்கட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ ஜி எஸ்கேப். ஜி வந்து நாடாளுமன்றத்தில் இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஆன டிபேட்டு பல போராட்டங்களுக்கு இடையே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஜி சீனில் இல்லை. ராஜ்நாத் சிங்கையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 பேரையும் சிக்க வச்சுட்டு ஜி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் வச்சு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. இப்படி ஒரு அடியா அப்படின்றது நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழனையும் கம்பேர் பண்ணி, அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரை கம்பேர் பண்ணி ஜி பேசிட்டார். இதை பிடிச்சிட்டாரு யாருன்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன். ஐயோ, இப்படி ஒரு காமெடி, யாருமே இப்படி ஒரு பிரதமரை இந்த மாதிரி வச்சு செய்ய முடியாது, கேவலப்படுத்த முடியாதுன்ற மாதிரியான ஸ்பீச்சை நான் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் எம்பி கோகாய் ஐயோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு செஞ்சுருக்கார். முதல்ல அதை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து சு வெங்கடேசன் வச்சு செஞ்சதை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி தெரிச்சு ஓடிவிட்டார். ஜி இல்லை. அப்போ இவர் சொல்கிறார், யாருன்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன், இதாவது நாடாளுமன்றத்தை நான் கோவிலாக நினைக்கிறேன் என்று மோடிஜியே இந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார். இந்த கோயிலில் அவர் இல்லையே, இந்த கோயிலுக்கு வரமாட்டாரே ஏன் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டார். அதே மாதிரி கோகாய் வந்து வச்சு செஞ்சு வறுத்து எடுத்து விட்டார். பிஎஸ்எஃப் வச்சுருக்கேன், நீங்கள் இப்போ ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸுக்கு என்னென்னமோ இருக்குது, வந்து அடிச்சுட்டு போயிட்டானே, அவனை பிடிக்க முடியலையே உங்களால் அப்படின்னு வந்து செஞ்சுருக்கார். முதல்ல கோகாய் என்ன பேசினார் ஆவேசமாக அப்படின்றத கேட்டுருங்க. அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன், சின்ன பிட்டாக நான் உங்களுக்கு போடுறேன், லைவாக இருக்குன்றதுக்காக இதை சேர்க்குறேன். ஏன்னா அவங்க என்ன பேசினாங்கன்றது அந்த ஆவேசத்தோட நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கோகாய் பேசினதை கேட்டுங்க. आज आपके पास ड्रोन है, आपके पास पेगासस है, आपके पास सैटेलाइट है, वहां पे सीआरपीएफ है, वहां पे बीएसएफ है, वहां पे सीआईएसएफ है, वहां पे आदरणीय गृह मंत्री कुछ दिन पहले ही गए थे पूरा रिव्यू लेने के लिए, और आप किसी को पकड़ नहीं पाए. கௌரவ் கோகாய் பேசுனதை கேட்டிங்களா? அவர் ஒரு காங்கிரஸ் எம்பி, அசாம் எம்பி, இளம் எம்பி வச்சு செஞ்சுருக்காரு ஜியை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாராக கிழிச்சிட்டாரு சு வெங்கடேசன். தமிழ்லேயே, ஹிந்தியில் இல்லை, இங்கிலீஷில் இல்லை, தமிழ்லேயே வச்சு செஞ்சு கிளின்னு கிழிச்சு விட்டார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய காமெடி என்னென்னா அதை நீங்கள் கேளுங்க. அதாவது போரை நிறுத்திவிட்டேன் என்று ஜி சொல்கிறாரு. ஆனால் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு நான் வந்து நைட்டில் கால் பண்ணி சொன்னதுனால தான் போர் நின்று போச்சு, 2 பேருக்கு நன்றின்னு சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதே வந்து ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனா இருந்தால் போரை நாங்கள் தான் நிறுத்தினோன்னு அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாட்டுடைய மன்னர் செஞ்சுருந்தால் முதல்ல அவனை போட்டுருவாங்க, அவன் பொருள் எடுத்து அவனை போட்டிருப்பாங்கன்றத நகைச்சுவையாகவும், ராஜராஜ சோழனோட பவர் என்ன, சும்மா வந்து வாயில் வடை சுட்டு அங்கே வந்து பீலா விட்டுட்டு இந்த கதையெல்லாம் வேறு இடத்துல விடணும் அப்படின்றத நாடாளுமன்ற மாண்போட அப்படி டீசெண்டாக சொன்னார் எம்பி. அதாவது இதை விட ஒரு அசிங்கம் ஒரு பிரதமருக்கு தேவையான, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரையும் ராஜராஜ சோழனை ஜி புகழ்ந்து பேசி ஆப்ரேஷன் சிந்தூரோட கோர்த்து விட்டதையும் வச்சு செஞ்சு கேவலப்படுத்தி விட்டார் சு வெங்கடேசன் எம்பி. அதை கேளுங்க. சோழ பேரரசு, ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும், தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. மோடி துவங்கிய ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை 25 முறை சொன்னார். ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும். கேட்டிங்களா? இப்படி ஒரு பிரதமர் என்று கூட பார்க்காமல் ஐயோ இப்படி போட்டு அடி துவைச்சு எடுத்திருக்காங்க எம்பிக்கள். அது போக வந்து இன்னொரு எம்பி வந்து யார், இப்போ வெஸ்ட் பெங்கால் எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, 56 இன்ச்சு சுருங்கி 36 இன்ச்சு ஆயிடுச்சு, ஆள் குறுகி குட்டையாயிட்டாப்புல ட்ரம்ப்பு சொன்ன உடனே. ட்ரம்ப்பை பார்த்து
பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்க வேணாமா, நீ யாரையா சொல்கிறதுக்கு, நாங்கள் நிறுத்துவோம் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை தெரிச்சு ஓட விட்டுருக்க வேண்டாமான்னு அவர் இப்படி போட்டால் அடுத்து வந்து சு வெங்கடேசன் எம்பி வந்து வச்சு செஞ்ச இந்த இதையும் காட்சியும் பார்த்துருங்க. இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது பயண திட்டத்தை குறுக்கிக் கொண்டு உடனடியாக புறப்பட்டார். நேரடியாக பகல்காமுக்கு போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. நேரடியாக காஷ்மீருக்கு போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது. அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார். எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது, உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா, இப்படி வந்து வந்து தெரித்து ஓடி பார்லிமெண்ட்டுக்கே வரல. ஏன்னா தெரிச்சு ஓடி போயிட்டார். யார் சிக்கினது அப்படின்னா இராணுவ அமைச்சர் பாவப்பட்ட ஜீவன் எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றி தேங்காயை உடைச்சி ரஃபேல் விமானத்தை கொண்டு வந்தார். அவர் மாட்டினார். ஜெய்சங்கர் பேந்த முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இதுக்கெல்லாம் ஜெய்சங்கர் பதில் சொல்லவே முடியல. சர்வதேச நாடுகள், சர்வதேச கேள்விகள், ஐரோப்பியன் யூனியனை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், அமெரிக்க பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அதிபயங்கரமாக பதில் சொல்லி அவர்களை மடக்கி ஓட விடக்கூடிய ஜெய்சங்கர் பண்ண கூத்துனால அமைதியாக பேசாமல் உட்காந்து, இதெல்லாம் உண்மைதான், எதிர்கட்சிக்காரன் கேட்குறதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி உட்காந்துட்டு சில விளக்கத்தை மட்டும் கொடுத்தாரு. இப்படி வந்து வந்து சிக்கியிருந்தாருன்னா அது எந்த மூஞ்சியை வச்சுட்டு உட்காருவார்? அதுவும் ஒரு பாவம் தானே. இதுக்கிடையில் சு வெங்கடேசன் இன்னொரு கேள்வியை கேட்டார். இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அந்த தாக்குதல் நடந்தபோது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அறிவுபூர்வமானவர்களுக்கும் சிந்திக்க தெரிந்தவர்களுக்கும் தோன்றிய ஒரு கேள்வி, கோடிக்கணக்கான மக்களுக்கு தோன்றிய கேள்வி என்ன அப்படின்னா, 1.5 மணி நேரம் தாக்குதல் நடந்து 1.5 மணி நேரத்து வரைக்கும் போலீஸ் வரல, ஆம்புலன்ஸ் கூட வரலையே. ஏன்னா நீங்கள் சிஆர்பிஎஃப், நீங்கள் ஆர்மி, நீங்கள் எல்லாம் பில்டப்லாம் விட்டு கேவலமாக இல்லை? 1.5 மணி நேரமாக யாருமே அங்கே வரலை அப்படின்னா என்ன நடக்குது? ஆர்மி எங்கே போச்சு? சிஆர்பிஎஃப் எங்கே போச்சு? போலீஸ் எங்கே போச்சு? என்ன பண்ணீங்க நீங்கள்? இந்த 1.5 மணி நேரம் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத ஒரு இடம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். கேவலமாக இல்லையா? வெட்கக்கேடான செயல்னு சொல்லி நேரடியாக தாக்குனார். இந்திய மக்களுடைய கேள்விகளை ஒரு எம்பியாக கேட்டிருக்கிறார் சு வெங்கடேசன். இந்த தீவிரவாத தாக்குதல் பகல்காமில் எப்படி நடந்தது? தாக்குதல் துவங்கி 1.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு உதவியோ தகவலோ அரசுக்கு கிட்டியிருக்கிறது என்ற செய்தி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடானது. 3 அடுக்கு பாதுகாப்பின் தோல்வி, ராணுவத்தின் தோல்வி, சிஆர்பிஎஃப் தோல்வி, ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினுடைய தோல்வி, 3னுடைய தோல்வி. இதற்கு யார் பொறுப்பேற்க போவது? அதிகாரிகளா, அமைச்சரா, ஒரே தேசம் ஒரே தலைவர் என்று நீங்கள் சொல்லுகிற மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க போகிறாரா? யார் பொறுப்பேற்க போகிறார்கள்? இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் இப்படி போட்டு கிளின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்தும் போது எந்த மூஞ்சியை வச்சுட்டு நாடாளுமன்றத்தில் உட்கார முடியும்? வெளியேனா பிலா கதை விட்டு போயிடலாம். ஏதாவது ஹியூமன் கேபிட்டல்ஸ் மத்தியில் கூட்டம் மத்தியில் அப்படி இப்படின்னு ஆப்ரேஷன் சிந்தூர், ராஜராஜ சோழன் காயின் வெளியிட்டால் ராஜேந்திர சோழனுக்கு செலவு வைக்க போகிறான்னு சொல்லி இன்னும் கதை விட்டு ஓடி போயிடலாம். ஆனால் வந்து இதை வடக்கன்ஸ் நம்புவான், தமிழ்நாட்டுக்காரன் நம்ப மாட்டான், இந்த அறிவுபூர்வமான சமூகம் எதுவுமே நம்பாது. டிஜியை வச்சு செஞ்சு கிழிச்சது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார் சு வெங்கடேசன் மற்றும் கோகாய் அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.